மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த கேள்வியை நீங்கள் கண்ணாடி முன் நின்று கேட்க வேண்டும். தான் இந்த கேள்வியை கேட்கிறோமா என்று ஒரு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் பிரதமரை கேட்கும் இந்த அனைத்து கேள்விகளுமே உங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் தமிழகத்தில் பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். ஆனால் நீங்கள் அப்படித்தான் நடந்து கொள்கிறீர்களா? அனைத்து மதத்திற்கும் சமமாகத்தான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா? உங்கள் கட்சியை சார்ந்த உங்களது மகனும் சரி, உங்களோட அமைச்சர்களும் சரி, தொடர்ந்து இந்து மதத்தோடைய சடங்குகளையும், இந்து சம்பிரதாயங்களும், இந்து மத பண்டிகைகளையும், இந்துக்களையும் இழிவுபடுத்துவதையே நீங்கள் தொழிலாக கொண்டுள்ளீர்கள். இஸ்லாம் மதத்தை தூக்கி பிடிக்கிறீர்கள், கிறிஸ்தவ மதத்தை தூக்கி பிடிக்கிறீர்கள், ஆனால் இந்து மதத்தை நசுக்குகிறீர்கள். அதற்கு உதாரணமாக நீங்களே, ஒரு முதலமைச்சராகிய நீங்களே ஒரு கல்யாண விழாவில், அதாவது ஒரு இஸ்லாமிய கல்யாண விழாவில் பங்கு கொண்டு அங்கு என்ன சொன்னீர்கள்? நீங்கள் இந்து பண்டிகைகளினுடைய திருமண விழாக்களில் இருக்கும் சடங்குகள் எனக்கு பிடிப்பதே கிடையாது, அங்கு எனக்கு செல்வதற்கே மனம் கிடையாது, ஆனால் இங்கு வருவதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மோசமான சடங்குகள் இருக்கக்கூடிய ஒரு மதம் இந்து மதம் என்று ஒரு படி மேலே போய் இந்து மத சடங்குகளை, இந்து மத திருமண சடங்குகளை கொச்சையாக பேசி இஸ்லாம் மதத்தோடைய சடங்குகளை உயர்த்தி பிடித்த நீங்கள் பிரதமரை பார்த்து இந்த கேள்வியை கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கக்கூடிய அனைத்து கோவில்களுடைய சொத்துக்களையும் இன்று நீங்கள் அரசுடைமையை ஆக்கிவிட்டு அதிலிருந்து வரும் வருமானத்தை இன்று நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கும் சர்ச்சுகளை புனரமைப்பதற்கும் அந்த காசை செலவிடுகிறீர்கள். இப்படியெல்லாம் பிரதமர் செய்கிறாரா? பிரதமர் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் என்றால் அது அனைத்து மதத்திற்கும் சாதகமாகத்தான் கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் உங்களைப் போல இஸ்லாம் மதத்திற்கு மட்டும் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, ரம்ஜானுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நீங்கள் தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது இல்லையே, அதுபோல் பிரதமர் அவர்கள் ரம்ஜானுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருந்து விட்டாரா? அல்லது கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருந்துவிட்டாரா? ஒரு நாட்டின் பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவரை பார்த்து இன்று உலகம் கற்றுக்கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு முதலமைச்சர் நடக்கக்கூடாது என்பதற்கு நீங்கள் ஒரு உதாரணம். எனவே நீங்கள் கண்ணாடியை பார்த்து விட்டு இந்த பதிவை நீங்கள் பதிவிட்டீர்கள் சொன்னால் உங்களுக்கு மனம் இருந்திருக்காது, இந்த பதிவை நான் பதிவிடலாமா வேண்டாமா என்று. அதே போல் இன்னொரு வார்த்தையை நீங்கள் பேசியிருக்கிறீங்க, ஒடிசாவை பற்றியும் பீகாரை பற்றியும் பேசியிருக்கீங்க. ஒடிசாவில் ஒரு தமிழன் திருடனாக இருந்தால் அவனை சுட்டி காட்டக்கூடாதா? தமிழன் திருடனாக இருந்தாலும், கொள்ளைக்காரனாக இருந்தாலும், ஊழல்வாதியாக இருந்தாலும் அவனை சுட்டி காட்டியது தவறு என்றால் அதை 100 முறை பிரதமர் அவர்கள் செய்வார். அது மட்டுமல்லாமல் பீகார் மக்கள் மீது இவ்வளவு அக்கறை உள்ள முதலமைச்சர் பேர் நீங்கள் பேசுகிறீங்களே, உங்களுடைய சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி பீகாரை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கி அதிகமான பேர் தமிழகத்தில் வேலை செய்கிறாங்க. காலமாக எனக்கு தெரிஞ்சு 20 வருட காலமாக வேலை செய்கிறாங்க. அவங்க இங்கே ஓட்டு உரிமை கேட்கும்போது அதை கொடுக்கக்கூடாது என்று மறுப்பவர் உங்களுடைய சட்டத்துறை அமைச்சரும் நீங்களும் உங்களோட அமைச்சர்களும் வேற்று மாநிலத்தவருக்கு இங்கே ஓட்டு உரிமையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யார் எங்கு வேண்டுமானால் தங்கி கொள்ளலாம், யார் எங்கு வேண்டுமானால் சென்றலாம், அவர்களுக்கு எங்கு ஓட்டு உரிமை வேண்டுமோ அங்கு வாங்கி கொள்ளலாம். இது ஜனநாயகத்தின் உரிமை. இதைத்தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறது. நான் ஆந்திராவுக்கு சென்றால் கூட ஆந்திராவில் தான் எனக்கு ஓட்டு வேண்டுமென்றால் நான் ஓட்டை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை தடை செய்ய நீங்கள் யார்? தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்திருக்கீர்கள் சொன்னால் உண்மையிலேயே வெட்கி தலை குனிய வேண்டியது நீங்கள் தான். அது மட்டுமல்லாமல் அதாவது உங்களுடைய சட்டத்துறை அமைச்சர் சொன்னது போல 1960 யாராவது ஒரு ஆண்மகன் சொல்லியிருந்தால் இன்று நீங்கள் இங்கு முதலமைச்சராக இருக்க முடியுமா? உங்கள் இலாக்காவில் இருக்கக்கூடிய, உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட மாற்று மொழி பேசும் நபர்கள் இங்கு அமைச்சர்களாக இருக்க முடியுமா? உங்களுடைய தந்தை முதலமைச்சராக இருக்க முடியுமா? உங்களுடைய மகன் துணை முதலமைச்சராக இருக்க முடியுமா? வேற்று மொழி பேசுபவர்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது என்று அன்றே தீர்மானித்திருந்தால், எனவே சற்று சிந்திக்க வேண்டும். பின்னாடி பார்க்கணும், உங்களுடைய முதுகு பின்னாடி பார்க்கணும். எதற்கெடுத்தாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை குறை சொல்வதை விட்டுவிட்டு தமிழக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்யுங்கள் முதல்வர் அவர்களே.